இப்போ விஜய் பார்க்குறதுக்கு இப்போ சாவிய குடுக்குறதுக்கு காவேரி வந்தாச்சு. ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா விஜய் கண்ணாலே பேசுறாரு, "எப்படி காவேரி போற? என் மனசெல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி அதே தான் மனசுல நெனைக்கிறாங்க. "எப்படி உன்ன விட்டு போறேன்? எப்படி இருக்க போறேன்னு தெரியல" அப்படின்னு ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதாவது மனசுலயே பேசிட்டு இருக்காங்களே தவிர, வார்த்தைகள்ல வந்து 2 பேருமே அழுதுட்டு தான் இருக்காங்க முகத்துல. இப்போ தாத்தா வராரு. இந்த மாதிரி "நாங்க வீடு காலி பண்ணிட்டு போறோம் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் சாவிய குடுக்குறாங்க காவேரி. "எப்படிம்மா இந்த மாதிரி மனசு வந்துச்சு உனக்கு? அ சாரதா ஏன் இப்படி பண்றா? அப்படின்னோன, ஆமா தாத்தா. எங்கேம்மா போறீங்க? அப்படின்னோனே, நாங்க சொந்த ஊருக்கே கொடைக்கானலே போலான்னு இருக்கோம் தாத்தா அப்படின்னு சொல்ல, ஏம்மா இவ்வளோ பெரிய முடிவெடுத்த சாரதா? தப்பு தப்பா முடிவெடுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிறாங்க. ஆமா தாத்தா நாங்க கிளம்புறோம். அம்மா தான் சொந்த வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. என்னால இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு தாத்தா. நாங்க கிளம்புறோம் தாத்தா, போயிட்டு வரோம் அப்படின்ன உடனே, அம் எப்படி காவேரி? நீ இந்த வீட்டு பொண்ணு காவேரி. அவங்க போனா போகட்டும். நீ இரு காவேரி அப்படின்னு மாறி மாறி தாத்தா, பாட்டி சொல்றப்போ, இல்ல தாத்தா எல்லாமே எல்லை மீறி போயிடுச்சு. இனிமே என்னால வந்து இங்கே இருக்க முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு போகும்போது, இப்போ விஜய் வராரு. "என்ன நீ பாட்டுக்கு போறேன்னு கிளம்பிட்டு போற? அப்போ எனக்கு என்ன சொல்ல போற? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு" அப்படின்னோனே, "இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? என்ன சொல்லணும்?" அப்படின்னோன, "உன் மனசுல இருக்க எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லு காவேரி" அப்படின்னோனே, "இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு வந்து ஓப்பனா பேசியிருக்கீங்களா என்கிட்ட? வெண்ணிலாவ கூட்டிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபோன் கால் பண்ணீங்களா எனக்கு? வெளியில கூட்டிட்டு போனீங்கல்ல, அப்ப பண்ணீங்களா? உங்களுக்கு வெண்ணிலா தானே முக்கியம். என்ன விட அதுதானே முக்கியம். என்னைக்காவது கிளாரிஃபிகேஷன் குடுத்துருக்கீங்களா விஜய்? சொல்லுங்க. நான் எவ்வளோ தடவ கேட்டிருப்பேன். இந்த மாதிரி வெளியில வந்ததுக்கப்புறமா உங்களோட முடிவு என்ன? அப்படி இப்படின்னு நெறைய விஷயங்களுக்கு கேட்டிருப்பேன். அதே மாதிரி கான்ட்ராக்ட் அப்படிங்கிற விஷயத்த பத்தி என்னைக்காவது நீங்க பேசியிருக்கீங்களா? நானும் எவ்வளவோ தடவ வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த டாபிக் எடுத்து பேசினப்பலாம் மழுப்பிட்டு தானே பேசுனீங்க. ஐயோ! காவேரி அதுக்கெல்லாம் வந்து பதில் இருக்கு காவேரி என்கிட்ட. இல்ல விஜய், இப்ப நீங்க பதில் சொன்னாலும் அதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடும் விஜய். தேவையில்லாம பேசாதீங்க. நான் போகணும் அவ்வளோதான். ஏன் காவேரி என்ன விட்டு போற? போகாத காவேரி அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு வெண்ணிலா தான் முக்கியம்னு இருந்துச்சுல்ல. என்கிட்ட எதுவுமே பேசல. அப்பயும் நீ வெளியில போ அப்படின்னு பேக் எடுத்துட்டு நீங்க தானே சொன்னீங்க. கேட்கிறவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது விஜய். அவ்வளோதான் பேசுறதுக்கோ, விளக்க குடுக்குறதுக்கோ இது நேரம் கிடையாது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி ஒரு பக்கம் கிளம்ப, இந்த பக்கம் வந்து விஜய் அழுதுட்டே இருக்காரு. ஸோ இதையெல்லாம் தாண்டி எப்படி விஜய், காவேரி ஒண்ணு சேர போறாங்க. பட் சாரதா பண்றது ரொம்பவே ஓவரா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.